ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/12/2023 முதல் 17/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிர பகவான் துலாத்திலையும், சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்திலையும், சனி பகவான் மகரத்திலையும், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா. இதில் புத பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் விசாக நட்சத்திரம், அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் கும்பராசி வரலும் போகிறார். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் போகிறார். சூரிய பகவான் 16ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசு போகிறார். தனுர் மாதம் பிறக்கிறது. 17ஆம் தேதியிலிருந்து தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது மார்கழி மாதம் ஆரம்பம். தனுசுல சூரியன் போகிறது பெரிய விசேஷம். மார்கழி மாதம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மாதத்து பலன்களும் தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்க. மேஷம் முதல் மீனம் வரை தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதி பிரதோஷ காலம், 12ஆம் தேதி 12/12 அன்னைக்கு அமாவாசை, கார்த்திகை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமாவாசை. 16ஆம் தேதி சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி, விநாயகருக்கு ஏற்ற நாள். அதாவது எளிய விஷயம்னா ஒரு அருகம்புல் கொண்டு போய் ஒரு 4 சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும், அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்தேனால் எல்லா விதமான தடங்கள், செல்வங்களில் வரக்கூடிய தடங்கள், தொழிலில் வரக்கூடிய தடங்கள், படிப்பில் வரக்கூடிய தடங்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். அதனால் பிரதோஷம் வருது, அதை தவிர சதுர்த்தி வருது, ரொம்பவும் ஏற்றம், அமாவாசையும் வருது. சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போகிறார். இந்த வாரத்துக்கு கடைசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானம்ன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கு. 16ஆம் தேதி ராத்திரியே சூரிய பகவான் ஒரு 10:30 மணிக்கு மூவ் ஆகிடுறார் அஸ்ட்ராலஜிக்கலாக. ஆனால் 16ஆம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும். அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது. 30 நாளும் பெரிய விசேஷம். மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது. நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும், திருவன்பாவை, திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும், அதிகாலையில் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய, அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த அகத்திக்கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்தலையானால் உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, சந்தி இருந்தது ஆனால், அதாவது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, இல்லைன்னா லக்ன சந்தி, இது ஏதாவது ஒன்றுத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது, எப்படி எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 11/12/2023 முதல் 17/12/2023 வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி விருச்சிக ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெரிய ஏற்றம். என்ன கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த விருச்சிக ராசி பெண் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிடிவாதத்தை அதிகமாக கொடுப்பார் பொதுவாகவே. இந்த வாரம் பார்த்தாலேயானால் புதிய கடன் வாங்குவீங்க, புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். இருந்தாலும்
இன்னொரு 4 நாளில் வந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது. கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். 11ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போயிருக்கார். நீச்சம் பெற்று போகிறதுனால என்ன சார், சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்காருன்னா மனசு இதுவாகிடுமே, எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு. அப்படி இல்லை. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றதுனால நீச்ச பங்கமாறார். அதனால் ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ரொம்பவும் ஜாகிரதையாகிடுங்க. சனி பகவான் வந்து இப்போது அடுத்த வாரத்தில் ஒரு 2-3 நாளில் வந்து மாறிடுறார். அதனால் ஈஸ் அந்த வெர்ஜ் ஆஃப் மூவிங் 3rd place to the 4th placeன்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதில் இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மருத்துவ தொழில், ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ உபகரணங்கள் வச்சிருக்கிற தொழில், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும், 15ஆம் தேதி 6:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவானின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் ஆட்சி சுபத்துவம். அதை தவிர 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் வரும். வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் அமையிறது. சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறது புனர்ப்பு யோகம்னு சொல்கிறோம். ஏன்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திரன், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சனி, இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். வேகமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சறுக்கல் இருக்கும் உங்களுடைய புகழ் அந்தஸ்துக்கு. இருந்தாலும் அது நாளடைவில் சரியாக போடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் 17ஆம் தேதி ராத்திரியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏற்றத்தோடு பெரிய மாற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.